என்ன மீன் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? காமிக்கணுமா? சங்கரா இருக்குது, சங்கரா சூப்பர் சங்கரா, சீரா வறுக்கலாம், மணி சங்கரா. சங்கரா நல்லா இருக்கு. இது என்ன காணாங்கத்த மீன்? சும்மா 2 தான் இருக்குது. ரெண்டா? ஏன் சும்மா வந்தது அது சங்கரா, சும்மா கூட வந்ததா? துணைக்கு அவருக்கு வந்துருது. அது போட்டுங்க. சரிங்க, சங்கரா போடுங்க. அப்புறம் ஷீலா மீன் ஒரு 1/2 கிலோ போடுங்க. சங்கரா மீன் போடுங்க. இல்லை அந்த காணாங்கத்தா மீன் சொன்னேன் நான். எவ்வளோ அது சங்கரா மீன்? சங்கரா 200 ரூபாய், 500 ரூபா 1/2 கிலோ. 220? சீரா 200 ரூபா சங்கரா பாருங்க. இது மொத்தம் 200 ரூபாவா? 200 ரூபா அது. இது ஒரு 200 1/2 கிலோ 1 கிலோ போடுவாங்க. ஏன் நான் என்ன ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட போகிறேன். எப்படி வெட்டிடணுமா? அப்போ இது என்ன 1/2 கிலோ போட்டிருக்கீங்களா? 200 ரூபாய் போட்டுவிடுறேன். சரி, வெட்டுவா, நீ வெட்டிக்கிறியா? சரி வேணாம், நான் வெட்டிக்கிறேன். இது மட்டும் போடுங்க. வேற ஏதாவது சின்ன மீன் ஏதாவது எடுத்துன்னு வரலையா? சின்ன மீன் நான் இந்த சுதும்பு காரப்பொடி வேணும்னு கேட்டிருந்தேனே. இல்லைங்க, வரலங்க. 1/2 கிலோ போடுமா? அது போடுங்க 1/2 கிலோ. இல்லை, 1 கிலோ போட்டு வறுத்துடலாம். இது குழம்பு வச்சு விட்டு வறுத்தா சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நான் முடிவு பண்ணிக்கிறேன். அதெல்லாம் செஞ்சு ஆமாம், சாப்பிட சொல்லி பாருங்க. கிடையாது கிடையாது, 1/2 கிலோ வரல. அதெல்லாம் கூட தான் போட்டு 1/2 கிலோவா? வெட்டிட்டா இது மட்டும் வெட்டி இதை மட்டும் கட் பண்ணி கொடுத்துருங்க. பிச்சு எடுத்துருங்க சாதை பூரா. இதை வந்து ரவுண்டாக வெட்டினா சரியா வராது. எங்க இருக்குது கவலை? கவலை அதை பொடிக்குது. எங்க இருக்கு? எடுங்கப்பாங்க. அதெல்லாம் வெட்டிட்டு போகிறேன். அதெல்லாம் காட்டவே இல்லையே என்கிட்ட. நீ வாங்க மாட்டாங்க. முள்ளு மீன் அது. ஐயோ, இது சாலை மீன். இது என்ன மீன்? சப்பியா குழம்பு வச்சா நல்லா இருக்கும். இது அது முள்ளுன்னு சொல்லிட்டு அது வாங்கியாச்சு. அது என்ன? சரி, இது விடுங்க. இது கொடுங்க. ஒரு இது ஒரு 100 ரூபாய்க்கு கொடுங்க. போட்டு குழம்புக்கு மட்டும். அது முள்ளு மீன். நான் நேற்று செய்யல, புதன்கிழமை. நேற்று எங்கள் பையன்லாம் ஆஃபீஸ் போயிருந்தானா. சரி, நீங்கள் அவங்க வீட்டில் இருந்து வேலை பார்க்குறாங்க. சரி, அப்போ சாப்பாடுலாம்னு சொல்லிட்டு இது சரியா போயிடும்ல இந்த பொழுதுக்கு. சரி, நாளைக்கு வேறு வெள்ளிக்கிழமையாச்சா, நான் அவ்வளோ செய்ய மாட்டேன். கொஞ்சமாக தான் பண்ணுவேன். இதோட நாட்டு இது என் பேத்திக்கு டெய்லி மீன் இல்லாத சாப்பிடாது. அதுக்கு நம்ம பழக்கம் பண்ணிட்டோம். அதை பழக்க பற்றியாச்சா, அந்த 4 சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு இது கொஞ்சம் காரம் இல்லாத பேச்சு கொடுத்தா நோய் வராது. சீக்கிரத்தில் எவ்வளோ மீன் தான் சீக்கிரம் நோய் வராது. மீன் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னா சொல்லுவாங்க. உடம்புல நமக்கு என்ன பண்ணுறது? நாங்களாம் வாங்கிட்டு தான் இருந்தோம். அதாவது சைவத்தில் இறங்கிச்சுங்க. இறங்கிட்டு இப்போ என்ன சைவமாகுதுங்க. என்னால் முடியல. யாரா எடுத்துன்னு வந்தீங்களா? அதானே, மீன் நல்லது தான் சாப்பிட்றதுக்கு. கைக்கு நல்லது, கண்ணுக்கும் நல்லது. கண்ணுக்கும் நல்லது. ஆமாம். போய் ஒன்று கண்ணாடி போட்டு பற்றியா கிண்டல் பண்ணு. அவங்க நாட்டு மீனை பிடிச்சி துணுன்னு சலிக்க நாட்டுக்கோழி அவங்க ஈஸியாக கிடைச்சிடும். நமக்கு அப்படி கிடைக்குமா? காசு போட்டா தான் கிடைக்குது. மருந்து போட்டு அதுவும் காசு போட்டால் தான் வரும். ஆனால் கிராமத்துங்களை கேட்டால் கிடைச்சிடும். இங்கே வந்து குட்டைலாம் இருக்குது. போய் ஒரு நாளைக்கு மீன் சரியாக போயிடும். அந்த நாட்டு மீன் ருசி வராது. எல்லா மீன் சத்து தான். நாட்டு மீன் ஒன்றும் இல்லை. அது கேட்டால் அது பிடிச்சி அப்படியே எடுத்துன்னு இது ஐஸ் வச்சு வரும். அதான் வேற ஒன்று. சேர் வாசனைலாம் வந்து சேர் வாசனைலாம் அதெல்லாம் அந்த காலம். இப்போல்லாம் அந்த இதுவே இல்லை. சில மீன்கள் தான் வரும். சேர் வாசனை அவ்வளோ வராது. இங்கத்தி மீன் நல்லா இருக்கு. இங்கத்தி மீன் நல்லா இருக்குது. ஆனால் கிராமத்தில் நல்லா இருக்கும். அதான் சொல்கிறேன். சூப்பராக இருக்கும். இங்கே தான் எங்கே இருக்கிற காய்ச்சாலையும் யார் வாங்கி துண்டுறாங்க? அதான் அந்த ஏரி மீன் நல்லா இருக்கு. வானம்பேட்டில் விற்று பாரு மீனுங்க. சூப்பராக இருக்கும். ஏரி மீனா? அந்த வானம்பேட்டில் ஏரி சைடா? அந்த கலங்குமாட தண்ணி ஃபுல்லாக வந்து அந்த பிரிட்ஜில் வரும். ரோட்லேயே வைப்பாங்க. அது நைட்லலாம் பிடிப்பாங்க. கவலை மீனை கொடுங்க. எங்கள் மருமகளுக்கு கேட்டுங்க. அந்த கவலை மீன் முள் இல்லாத கவலை தானே அது? பையன் முள் இல்லாத கவலை தானே இது? எல்லாம் முள்ளு தான் இருக்குதான் செய்யும் கவலைலாம். இது கொடை கவலை. இது கொடை கவலைலாம் போடாதீங்க. வெறும் கவலை மீன் மட்டும் போடுங்க. ஒரு மாங்காய் இருக்குது. மாங்காய் போட்டு மாங்காய் தான் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு எங்கே வாங்கிடுவேன் நான். மூட்டை காலில் ஒன்றா நாங்கள் மூட்டை என்னத்துக்கு ஒன்று இருந்தாலுமா அது ஒரு வாரம் ஒன்றா கிடைக்க மாட்டேன் உனக்கு. கவலை மீன் போதும். ஒரு 100 ரூபாய்க்கு தான் கேட்டேன் நான். அப்போ கம்மியாக போட்டுருவா 100 ரூபாய்க்கு சொல்லிட்டு. ஆமாம்,
அப்போ நான் கம்மியாக போட நாளைக்கு வாங்குவோம். நீ ஒரு 1/2 கிலோ கணக்கில் போட்டுற போகிறீங்க. 100 தான் போட்டுக்கிறேன். கொடை காவலெல்லாம் இருந்தால் எடுத்துருங்க. எடுத்துட்டேன் பாருங்க. சரி சரி வச்சிரு. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? மொத்தமாக 500 ரூபா ஆச்சு. 500 வாங்கிக்க. குறைச்சி தான் போட்டேன். ஆமாம், 20 ரூபாய்க்கு அழைத்து அதே ஆச்சுமா அப்படியாது. சரி கொடுங்க. சரி சரி.